நண்பர்கள் காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. நம்ம பணம் இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டை மாற்றிடலாம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை மாற்றிடலாம் நம்ம நினைக்கிறோம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே மாற்றணும். வீட்டில் நம்ம நேர்மையாக இருக்க, ஒழுங்காக இருக்கணும், அதெல்லாம் போய் குப்பையில் தூக்கி போட்டுறோம். அதே மாதிரி தாங்க அரசியல் உண்மையாக இருக்கு, நேர்மையாக இருக்குது, எளிமையாக இருக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதிலே நேர்மையான உண்மையான அதிகாரிகள் அவங்களே விலகிட்டாங்க. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இருந்த நேர்மையான அதிகாரிகள் அவங்களும் அதிலே அப்படியே விலகிட்டாங்க. அது மாதிரி ரிசர்வ் பேங்கில் இருக்க நேர்மையான அதிகாரி அவங்களும் அப்படியே விலகிட்டாங்க. உயர் பதவிகள் போலீஸ் அதிகாரிங்க கூட அவங்களும் அப்படியே விலகிட்டாங்க. அப்புறம் லஞ்ச ஒழிப்பு தொழிலில் இருக்க போலீஸ் நேர்மையான அதிகாரி அவங்களும் விலகிட்டாங்க. இப்படி உண்மையாக இருக்கவங்க யாருமே விலகிட்டாங்கன்னா அப்புறம் நாடு எப்படி இருக்கும் நம்மளே நினச்சி பார்த்துக்கலாம். நம்ம என்ன அரசியலை பற்றி பேசுகிறோம், ஊழலை பற்றி பேசுகிறோம், அவங்க பண்ணுற எல்லாத்தையும் சொல்ல நம்மளால் முடியாது. அப்படி அரசியலை மாற்றினா இருக்கணும், நம்ம அம்பானியாக இருக்கணும், அதானியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம அரசியலை மாற்ற முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை அவங்க மக்களோட அதிகாரத்தை எல்லாம் பிடிக்கிட்டாங்க, மாநில அரசோட அதிகாரத்தை எல்லாம் பிடிக்கிட்டாங்க. இனி தேர்தல் வேறு, இனிமே எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் நம்ம நடக்க வேண்டியிருக்கும். மன்னர் ஆட்சி போல தான் நடக்கும்.